அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம். நானும் உங்களோட விக்மா. தினம் ஒரு தகவல். இப்போ இல்லை ஜியோ பாலிடிக்ஸ். இது ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம இந்தியாவிலேருந்தே ஆரம்பிச்சு எல்லாமே. ட்ரம்ப் அவர்கள் காலையில் ஒரு ட்விட் ஒன்று போட்டார். அதுக்கப்புறம் இந்தியாவுக்குள்ள எதிர்கட்சிகள்லாம் பூதாகாரமாக பயங்கரமாக வெடித்து சிதறிட்டாங்க. அதை தாண்டி நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? ஏற்றுமதி இறக்குமதியில் முழுமையான ஒப்பந்தங்கள் ஏற்பட்டிருக்கா? இல்லை ட்ரம்ப் சொல்கிறது நடக்குமா நடக்காதா? இல்லை பியூஷ் கோயல் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்? அப்புறம் அடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன? ஒரு முழுமையான தகவல் ஏன்னா ரஷ்யா தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க எல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக டெப்த்தாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஈரானுடைய தகவலுக்கு போயிடலாம். ஏன்னா ஈரானுடைய தகவல் ஆல்மோஸ்ட் பேச்சுவார்த்தைக்கு தயாரிட்டாங்க. இவங்க தரப்புலையும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதியில் ஒரு சில சம்பவம்லாம் ரொம்ப சூடாக தான் இருந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. மறுபடியும் அமெரிக்கா தரப்புலேருந்து அன்கண்டிஷனல் சரண்டர் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணுறாரு. அப்போ ஈரான் வருவாங்களா வரமாட்டாங்களான்றதை நீங்கள் வச்சுக்கோங்க. அதனால் அந்த பரபரப்பு இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்குது. அது இல்லாமல் இன்றைக்கி உக்ரைன் வேறு மிகப்பெரிய ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஈரானுக்கு எதிராக. இது ஈரானே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. என்ன அப்படின்ற ஒரு ட்விஸ்ட்டோட இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். நிறைய விஷயங்கள் அலசி ஆராய போகலாம். வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியா அமெரிக்காவுக்கான ட்ரேட் டீல் இன்னும் முழுமையான தகவல்கள் வந்திருக்கிறதா என்றால் வரவில்லை. ஃபஸ்ட்டு ட்ரம்ப் அவர்கள் தான் ஒரு நாட்டாமை, அதனால் தனக்கு தான் நான் தான் ஃபஸ்ட்டுன்ற அடிப்படையில் ஒரு ட்விட்டை ஒன்று போட்டு விட்டார். இந்தியாவுடைய வரியை 25% 15% குறைக்கிறாங்க. ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் வெனிசுலா கிட்டேருந்து தான் வாங்குறாங்க. எங்கள் கிட்டேருந்து 500 பில்லியன் டீல் வந்து ஏற்படுத்துகிறாரு. அது இல்லாமல் எங்களுடைய ஏற்றுமதி ப்ராடக்ட் நாங்கள் இந்தியாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுல 0% வரியில் ஏற்றுமதி பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்புறம் இது பெரிய விளக்கங்கள் கொடுக்கணும்ல, ஏன்னா ரொம்ப முரண்பட்ட தகவலாக இருக்குது. அப்போ இந்தியாவுடைய ட்ரேட் மினிஸ்டர் யார்? ட்ரம்ப்பா? இப்போ இங்கேயாண்ட ஒரு கேள்விலாம் நிறைய இந்த இடத்துல முன் வைத்தது இருக்குது. அப்புறம் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதற்கான விடைகள் வந்து அப்படியே அதிகமாக வந்து கிடைத்திருக்கு. இதில் பெரிய சாத்தியக்கூறுகள் இல்லைன்றதை நம்ம காலையில் ரவிக்குமார் ஆர்கே சேனல்லே பார்த்துட்டோம். ஏன்னா நமக்கும் அமெரிக்காவுக்கும் 500 பில்லியன் ட்ரேட் டீல்ன்றது வந்து சாத்தியக்கூறுகளே இல்லை. ஒட்டுமொத்த ஏற்றுமதி இறக்குமதி சேர்ந்துவே 232 பில்லியன் தான். அதாவது 2025 நம்மளும் அமெரிக்காவும் அது வந்து தலைகீழ் நின்றாலும் நடக்க போகிறதில்ல. ஃபஸ்ட்டு சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, ஒட்டுமொத்த அமெரிக்கா ப்ராடக்ட்டு 0% வரியில் வந்து இறக்குமதி பண்ணுமா இந்தியா அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் இல்லை. நான் இப்போ உறுதியாக சொல்கிறேன். பட் அவர் அவசரமாக சொல்லியிருக்கிறார். அதை தாண்டி பியூஷ் கோயல் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்றதையும் பார்த்துடலாம் நம்ம. அப்புறம் இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட வாங்கலை அப்படின்னு சொன்னதுக்கு இன்றைக்கி அதுக்குமே விளக்கங்கள் கிடைத்து விட்டது. ரஷ்யா தரப்பில் இருந்து இன்னும் இந்தியா எங்ககிட்ட அது மாதிரி எந்த பதிலுமே வரல, நாங்கள் தொடர்ந்து அக்ரிமெண்ட் போட்டபடி கொடுத்துட்டு தான் இருக்கோம் அப்படின்றதுக்கான விளக்கங்களும் கொடுத்துட்டாங்க. இப்போ ரஷ்யா தரப்பில் மறுப்பு தெரிவிக்கிறாங்க. ட்ரம்ப் தரப்பில் வந்து இந்த மாதிரியான சம்பவங்களை தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் நான் நிறைய விஷயங்கள் ரிமைண்டர் பண்ண வேண்டிய ஒரு தகவலாகவும் இருக்கிறது. இந்த மாதிரி ட்ரம்ப் வந்து ஏற்கனவே ஒரு 6-7 நாடுகள், வியட்நாம் தொடங்கி மற்ற நாடுகள்லாம் 0% வரியில் இறக்குமதி பண்ணுறாங்க, தென்கொரியா, இதெல்லாம் நிறைய நாடுகள் சொன்னார். ஆனால் அதெல்லாமே செயல்படுத்தி இருக்கிறாரா? சவுதி அரேபியாவில் செயல்படுத்தி இருக்கிறாருன்னா இதுவரை இல்லை அப்படின்ற ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். சரி, அமெரிக்க பத்திரிகைகள் வந்து என்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா பியூஷ் கோயல் அவர்களை வந்து ஒரு டஃப் நெகோசியேட்டர், பொலிட்டிகோன்ற பத்திரிகை வந்து பியூஷ் கோயல் தான் வந்து ஒரு டஃப் நெகோசியேட்டர் ஆகிறாரு. ஏன்னா அமெரிக்கா வந்து பெருசாக ட்ரை பண்ணி முடியாமல் கடைசியில் இந்தியா தரப்பில் வேண்டதா அவர் சொல்கிறாரு. சரி, நான் நினச்சிக்கிட்டேன், ஏப்பா இங்கே வந்து பாருப்பா, எதிர்கட்சிகள் வந்து நீ வந்து கேட்டு பாருப்பா, எப்படிப்பா நீ வந்து டஃப் நெகோசியேட்டர்னு சொல்கிற அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன். ஆனால் இன்னொரு வகையில் நான் என்னால் பார்க்க முடியுது. ஆனால் ட்ரம்ப் அவர்கள் இன்னைக்கு காலையில் இந்த ட்விட்டு போட்டதுக்கப்புறம், அதாவது இந்தியாவுக்கு நாங்கள் ட்ரேட் டீல் ஏற்படுத்துகிறோன்னு ஒரு ட்விட்டு போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு, கனடாவுக்கு கடுமையான வார்னிங். நான் வந்து எந்த சூழ்நிலைனாலும் கனடாவை வந்து பயங்கரமாக பழி வாங்க போகிறோம். எப்போ அவங்க சீனா கிட்ட போயிட்டு டீல் ஏற்படுத்தினாங்களோ அப்பயே எங்களோட எதிரிகள் ஆகிட்டாங்கன்ற மாதிரி உடனே கனடாவுடைய எதிர்கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்து வாங்க நண்பர்களே, நம்ம அமெரிக்காவுக்கு எதிராக செயல்பட வேண்டிய நேரம், ஒன்றிணைய வேண்டிய நேரம்னு சொல்லிட்டு இன்னைக்கு கனடாவுடைய டிஃபென்ஸ் சார்பு என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் நம்ம கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு போயிட்டாங்க. அப்போ சீனா கிட்ட ஒப்பந்தம் போட்டதுக்கு அந்த அளவுக்கு எதிர்ப்பு. அதே கனடா இந்தியா கிட்ட ஒப்பந்தம் போட்டதற்கு ஸ்டொமக் பர்னிங் ஆயிருக்கணுமா ஆகக்கூடாதா? அந்த வயிற்றுச்சல் இருக்குமா இருக்காதா? சேம் தானே. நம்ம யுரேனியம்லாம் பெரிய அளவுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்குங்க. அது அமெரிக்காவுக்கு பெரிய அடிதான்.
ஆனா இந்த பக்கம் ஸ்டொமக் பண்ணி ஏன் வரல அப்படின்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரே சமயத்துல அவர் சீனாவையும் இந்தியாவையும் எதிர்க்க முடியாது. அது ஏதாவது ஒரு நாடு கிட்ட அமெரிக்கா கீழே இறங்கி வந்துதான் ஆகணுன்றது ஒரு கூடுதல் தகவலா இந்த இடத்துல உறுதியா சொல்ல முடியும். இரண்டாவது விஷயம் என்னன்னா, ஐரோப்பாவும் சொல்ல முடியும். ஐரோப்பா நம்ம கிட்ட ஒப்பந்தங்கள் பெரிய அளவுக்கு போட்டதுக்கு அப்புறம் இதே ட்ரம்ப் அவர்கள் வயிறு எரிஞ்சிருக்கும், இல்லைன்னா சொல்ல முடியாது, ரொம்ப வயிற்றுச்சல்ல தான் இருந்தாரு. ஐரோப்பா அங்க போயிட்டாங்க, நாங்க ரஷ்யா கிட்ட வாங்குற நாடுகள் மீதெல்லாம் பொருளாதார தடை விதிச்சா இவங்க மறுபடியும் ஐரோப்பாவை கொடுக்குறாங்கன்ற ஒரு வயிற்றுச்சல்லாம் இருந்தது. ஆனா அந்த வயிற்றுச்சல்லாம் வேற வழி இல்லை, அவங்க காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை, ரொம்ப சீக்கிரமா அனௌன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையை பார்க்க முடியுது. ஆனா நம்ம இன்னொரு ஆங்கிள் கூட பார்க்கலாம். ஏன்னா இதே நம்ம ஐரோப்பா கிட்ட ஒப்பந்தம் போடும் போது உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், ஒரு 2 நாடுகளுக்குள்ள ஒப்பந்தம் அப்படின்னா அந்த நாணய மதிப்பு வளர்ச்சி அடையணும். அப்போதான் அந்த டீல் ஒரு நல்ல டீல், இன்வெஸ்டருக்கான ஒரு நம்பிக்கையை பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம டீல் ஏற்படுத்தும் போது ஒரு ஈரோ மதிப்பு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம டீல் ஏற்படுத்தும் போது ஆல்மோஸ்ட் நம்ம 28 ஜனவரி சம்திங் ஏற்படுத்தணும், அப்போ 110 இருந்தது. அப்போ நம்ம உயர்ந்துட்டோம், நம்மளது வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருந்தது கூடுதல் தகவல். பட் இன்னைக்கு பார்த்தோன்னா 106, அப்போ அதிரடியா கிட்டத்தட்ட 4 ஈரோவுக்கு மேலே குறைந்திருக்கு, ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். அதே ஆங்கிள் நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம அமெரிக்கா கிட்ட டீல் ஏற்படுத்தியிருக்கிறது, எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் முதலீட்டாளர்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கிறதா அப்படின்னா, முதலீட்டாளர்களின் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை பெற்றிருக்கிறது இந்த ஒரு டீல் அப்படின்னு சொல்ல முடியும். எப்படிப்பா நம்ம இவ்வளோ பெரிய அளவுக்கு சொல்ல முடியும்னா, இந்த ரூபாய் மதிப்பு பாருங்க, 2018 அப்புறம் இப்போதான் இந்த அளவுக்கு சரணம். அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்பு கூட நம்ம 92 ரூபாய் இருந்தோம், 92.04 28 ஜனவரியில். இப்போ நம்ம இன்னைக்கு ஒரே ஒரு நாள் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா 90.18, ஒரு நாட்டோட நாணய மதிப்பில் 2 ரூபாய் ஸ்லிப் ஆகிறது பெரிய விஷயங்க, மிகப்பெரிய விஷயமா பார்க்கலாம். ஸோ ஹோப் நாளைக்கு இன்னும் குறையுதான்னு பார்க்கலாம் நம்ம. ஏன் அப்படின்னா இதை இன்வெஸ்டர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை டீட்டெயிலாக பெற்றிருக்கு. சரி, அந்த நம்பிக்கையும் தாண்டி அமெரிக்கா நடந்து கொண்ட விதம் தான் அந்த இடத்துல சரியில்லை. ஏன் அப்படின்னா அவங்க முந்திரி கொட்டத்தனமா அவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க, உடனே மோடி அவர்கள் பதிலுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க, இப்ப எல்லாத்துக்கும் அந்த ஆவல் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா என்ன பெரிய டீலு, எப்படி எத்தனை டீல் ஒரு டீட்டெயிலும் கிடைக்கல, நீங்க பாட்டு ஆளுக்கு 2 பேரும் ட்விட்ல மாத்திக்கிட்டா எப்படிங்க நாங்கள் ஏற்றுக்க முடியும், எங்களுக்கு விளக்கம் வேணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா பாராளுமன்றத்தில் எதிரொலிக்கும். எதிர்கட்சி தலைவரும் எல்லாமே கேட்கதான் செய்வாங்க. சாதாரண பக்கத்து வீட்டு பாட்டி கூட அந்த ஆர்வம் வரும், ஏப்பா அப்படி என்ன தம்பா டீலு, உண்மையா பொய்யாப்பா அப்படின்ற அந்த ஆர்வம் எல்லாத்துக்கிட்டையுமே வரதாங்க செய்யும். அதை நம்ம பண்ண முடியாது. பட் அது தெரிவிக்கிற விதம் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன் அப்படின்னா இதை யார் சொன்னதுன்னா பியூஷ் கோயல் அவர்கள் சொன்னார். ஆக்சுவலா நான் இது எக்ஸ்பிளைன் பண்றது பாராளுமன்றத்தில் வந்தேன், ஆனா பாராளுமன்றத்தில் நடந்து கொண்ட விதம் என்னை முகம் சுளித்து வைத்தது. பேப்பர்லாம் கிழிச்சு பெரிய அளவுக்கு பண்ணிட்டாங்க, அதனால நான் மக்கள் மத்தியில் நான் வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு டீல் முழுமையா ஏற்படணும் அப்படின்னா நெகோசியேஷன் டேபிள்ல நாங்க உட்காந்து நாங்க 2 நாடுகளும் தனிப்பட்ட முறையில செய்தியாளர்களை சந்திச்சு அக்ரிமெண்ட் நாங்க சைன் பண்ணாதான் அந்த டீல் முழுமை பெற்றிருக்கிறது. இன்னும் இந்த டீல் முழுமை பெறவில்லை, ஆனால் ஒரு சில ஒப்புதல்களை பெறப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அப்ப இந்த டீல் இன்னும் முழுமை பெறல. இங்கிருந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் பியூஷ் கோயல் அவர்களும் போயிருக்காங்க, ஒத்துக்கிட்டாங்க, அவங்க டீம் பேசுறேன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பேசிக்கா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் மனுஷன் அதுக்குள்ள சொல்லிட்டாங்க. இரண்டாவது விஷயத்தை என்ன சொல்றாங்கன்னா, எக்காரணத்தை கொண்டும் நோ காம்ப்ரமைஸ், நம்மளுடைய விவசாயம் டெய்ரி அக்ரி செக்டரை பாதிக்கிற அளவுக்கு நாங்க அக்ரிமெண்ட்ல இன்னும் ஒத்துக்கொள்ளவில்லை. ஃபார்மர் கொஞ்சம் சின்ன விஷயத்துல ஏதாவது அஃபெக்ட் ஆனா கூட கண்டிப்பா நான் நெகோசியபிள், நாங்க நெகோசியபிளுக்கு வரதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அதே மாதிரி ஆயில் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் நான் டிரான்சாக்ஷன் என்டிட்டினா பொருளாதார தடைகள் இல்லாத நிறுவனங்களுக்கிட்ட தான் நாங்கள் ஒப்பந்தம் போடுறோம். அது இல்லாமல் அது எங்களுடைய இன்ட்ரெஸ்ட் தான், அது அமெரிக்காவுடைய இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது ஃப்ரீடம் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் ஆயில் அட் பெஸ்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. பெஸ்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நாங்கள் எங்கே வாங்கன்றதை நாங்கள் தான் முடிவு பண்ணணும். 500 பில்லியன் ட்ரேட் அப்படின்றது 7 வருஷம் 8 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது ஒரு ஃபியூச்சர் பிளான் தான், அது இப்போ கிடையாது அப்படின்ற ஒரு வார்த்தையை யார் சொல்லியிருக்கிறார்? பியூஷ் கோயல் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இது நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்கணும். ஏன்னா
ஒரு டீல் அப்படின்னா என்ன பண்ணணும், 2 நாடுகளும் சந்திக்கணும். இப்போ ஐரோப்பா டீல் நம்ம எப்படி பார்த்தோம், எப்படி நடந்ததுங்க? ஏன்னா உர்சுலா வான் டெர் லையன் ஐரோப்பான தாய் கழுவி நம்ம தாய் கழுவியே மாட்டாங்களா இல்லையா, வந்து எப்படி நடந்தது? அந்த மாதிரி ஒரு டீல் ஏற்படுத்தினாதான் ஒரு அறிவிப்புக்கான அர்த்தம். அப்ப இந்த மாதிரி உர்சுலா வான் டெர் லையன் அவர்கள் வந்து அவசரப்பட்டு சொன்னாங்களான்னா கிடையாது. எப்பன்னா அங்க தேவோஸ் மீட்டிங்ல சொன்னாங்க, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம்ல வந்து நாங்க மதர் ஆஃப் டீல் ஏற்படுத்துறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது கூட எங்களை அப்பா அப்பான்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு அம்மா அம்மான்னு கெஞ்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு வைத்தறிச்சல்ல வந்து ட்ரம்ப் அவர்கள் சொன்னாரு. இதுதான் மற்ற எல்லா தலைவர்களுக்கும் எங்க ட்ரம்ப் அவர்களுக்கான வித்தியாசம். இந்த மாதிரியான தலைவர்களை இங்க இந்தியா வந்து தடுமாறுது இப்ப. ஏன்னா இவர் பாட்டுக்கு ஒரு ட்விட்டை வெளியிட்டுட்டு அதுக்கப்புறம் மோடி அவர்கள் வந்து வெளியிடாம போயிருந்தாருன்னா இன்னும் மோசமா இருக்குன்ற அடிப்படையில 1/2 மணி நேரம் கழிச்சு ஐயோ இந்த மனுஷன் வேற வெளியிட்டானா அப்படின்றது கடுப்புலதான் இந்தியா வெளியிட்டு இருக்கோம். அதாவது ஆமா இந்த டீலை நாங்கள் ஏற்படுத்திட்டோம், சக்சஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு செலிப்ரேஷன்லாம் வந்து பயங்கரமா போயிட்டு இருந்தது. அது வேற பக்கம். நம்ம இதை வந்து தெளிவா சொல்றோம் அப்படின்னா, இந்த ஒரு எல்லா நாடுகளும் நாங்க தான், நாங்க இல்லாம எந்த நாடுகளும் இல்லை, எல்லாமே எங்களுக்கு கீழே தான்ன்ற ஒரு ஆதிக்க மனப்பான்மை வந்து அமெரிக்கா கிட்ட தொடர்ந்து இருக்கிறது. இதனால மற்ற எல்லா தலைவர்களும் எல்லாருமே பெரிய அளவுக்கு மாட்டிக்கிறாங்க. இப்ப அவர் ஃபர்ஸ்ட் ஒரு ட்விட் போட்டதுனால என்னாச்சு அப்படின்னா நிறைய கேள்வி இந்த இடத்துல பிறகுதா இல்லையா. அப்ப நம்ம வந்து அடிபணிந்துட்டோம், அவர் யாரு இங்க சொல்றதுக்கு, நம்ம ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடாது வெனிசுலா கிட்ட தான் வாங்கணும், அவர் யாரு இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையில வெளியேறது, அவர் யாரு பாகிஸ்தான் யுத்தத்தை நான் தான் நிறுத்தணுன்றாரு, இன்னும் போர் விமானங்களை சுட்டு வீழ்த்திட்டாங்கன்றாங்க, இந்திய மக்களை காப்பாத்தினதையும் நான் தான்றாரு. இன்னும் இதெல்லாம் எல்லாத்துக்குமே கேள்வி வரதான் செய்யும். சரி வழித்தேர்ல ஆத்தான்ற மாதிரி இவங்க முடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்கலாம். நம்ம இப்ப ரஷ்யா கிட்ட இருந்து இருக்கக்கூடிய கச்சா எண்ணெயை வந்து நம்ம நிறுத்திட்டோம் அப்படின்னா $4 பில்லியன் அளவுக்கு நம்ம அதிகமா செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அது இன்னும் மோசமா பாதிக்கப்படும். பட் இந்தியா கைவிடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படின்னா செகண்ட் சோர்ஸ் பார்ப்பாங்க அவங்க. ஏன்னா பெலாரஸ் கிட்ட வந்து பெருசா தடை போடல, அமெரிக்கா தடையை நீக்கிட்டாங்க. அப்ப இந்தியா பெலாரஸ் கிட்ட அக்ரிமெண்ட் போட்டா அப்படி கூட வாங்குவாங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலையில ரஷ்யாவை கைவிடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று என் அடிமறினது உறுதியாக சொல்கிறது. அப்படி நம்ம ரஷ்யாவை கைவிட்டுட்டு மோனோபோலியா அமெரிக்கா பக்கம் போவதற்கான வாய்ப்புகள்லாம் இல்லை. ட்ரம்ப்போட ட்வீட்ல நிறைய பிழைகள் இருக்கு. அவர் ஏதோ ஒரு ஆங்கிள் புரிஞ்சு வச்சுக்கிட்டாரு, அது வைத்தறிச்சல் வெளிப்பாடா கூட இருக்கலாம்ன்றதுல நான் தெளிவா இருக்கேன். நான் இன்னும் வருகின்ற காலங்கள்ல என்னென்ன அறிவிப்புகள் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா ரஷ்யாவுடைய அக்ரிமெண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதையும் மீறி மோனோபோலியா போனோம் அப்படின்னா ஒரே நாடு நம்பி பின்னாடி போனோம் அப்படின்னா நம்ம பெருசா பாதிக்கப்படும்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இருந்தாலும் வரி விகிதாச்சாரத்துல பெஸ்ட் டீலா அப்படின்னா பெஸ்ட் டீல் தான். ஏன்னா நம்ம யூகே கிட்ட 10%, அமெரிக்கானுடைய ரொம்ப குறைந்த வரி விகிதம் யாருன்னா ஃபர்ஸ்ட் யூகே தான், அப்புறம் ஐரோப்பா 15, அதுக்கப்புறம் இந்தியா நம்ம 18, மீதி பாகிஸ்தான், இந்தோனேஷியா, மலேசியா, அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா பிரேசில் 50, அவங்க கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க, இன்னும் போகலை. சீனா 37, லாவோஸ், இந்த லிஸ்டெல்லாம் வந்து பார்க்குறீங்க. ஸோ நம்ம இந்த டீலை பொறுத்த வரைக்கும் முழுமை பெறவில்லை, இன்னும் பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்தியாவுடைய கை வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக ஹோல்டாகி தான் இருக்குது. பார்க்கலாம் என்ன முழுமையான தகவல் வந்து கொண்டிருக்கிறதுன்று பார்க்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த டீல் ஏற்படுத்துறதுனால ரஷ்யா உக்ரைன் யுத்தம் நின்று விடுமா அப்படின்னா அந்த கோபத்தின் வெளிப்பாட்டில் கூட ரஷ்ய அதிபர் புடின் அவர்கள் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை இன்று உக்ரைன் மீது நிகழ்த்தியிருந்தார். பெரிய ஒரு தாக்குதல். உங்களுக்கு நான் வரைபடத்தை காட்டுறேன் பாருங்க, ஃபைனலா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. அந்த அளவுக்கான ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருந்தாங்க. சரி, இப்போ நம்ம ஈரான் தகவல் போகிறதுக்கு முன்பு ஆஸ்திரேலியாவில் குறிப்பாக மெல்பர்னில் வந்து காந்தியடிகளோட வெங்கல சிலையை காலோடு இப்படி அறுத்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஏப்பா திருடர்களே, ஒரு வெங்கல சிலையை திருடுற அளவுக்கு அங்கே யாருமே இல்லாமல் போயிட்டாங்களா? இல்லை அந்த அளவுக்கு எப்படிப்பா ஒரு சிலையே தூக்கிட்டு போயிட்டாங்களே, அதுவும் 4 நாளுக்கு முன்னாடி போன சிலைன்னு வேற சொல்கிறாங்க. இந்தியா கடுமையான கண்டனம் தெரிவித்திருக்கிறாங்க. இந்த அளவுக்கு கூட பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா எக்ஸ்-பிஎம் ஸ்காட் மாரிசன் 2021 வந்து இது கிஃப்டடாக கொடுத்தது. இதை வந்து நிறுவனதுன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். ஸோ இது ஆஸ்திரேலியாவில்
பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. வெங்கல சிலையை எடுத்துட்டு போயிட்டு அங்கேதான் டாஸ்மாக் இருக்கா, ஏதாவது கொடுத்து அடமானம் வச்சு சரக்கு குடிக்கிறதுக்கா, இல்லை எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. இங்கே தான் இந்த மாதிரி கம்பி இது மாதிரிலாம் அங்கே நார்மலாக வந்து திருடு போகும். அதனால தான் சிலை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சிமெண்ட்டில் செஞ்சுக்கிறாங்க. இல்லை இந்த மாதிரி வெங்கல சிலை வச்சாலும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது என்பதும் ஒரு கூடுதல் தகவல். இப்போ நம்ம ட்ரம்ப் அவர்கிட்ட போயிடலாம். ஏன்னா என்ன ஆச்சு ஈரான் விவகாரம் வந்து என்ன ஆச்சு? நான் காலைல ரவிக்குமார் ஆர்கே சேனல்ல நான் பேசலையே, இங்கே தானே நம்ம மறுபடியும் பேசுகிறேன். நேற்று நைட்டு பேசுனது ஓவல் ஆஃபீஸில் இன்னைக்கு பேசும்போது லாட் ஆஃப் திங்ஸ் குட் வில் ஹேப்பனிங், நல்ல விஷயங்கள் அருமையாக நடந்துட்டு இருக்கு. ஈரான் விவகாரம் முடிவுக்கு வருகிறது, மிடில் ஈஸ்ட்ல அமைதி வருகிறது, ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தை முடிவுக்கு வருகிறது, இனி பூ உலகில் அமைதி பிறக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்படியே எல்லா செய்தியாளர்களும் ஒரே ஷாக்கிங்கு. என்ன தலைவா சொல்ற, பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது எஸ் ஒத்துக்கிட்டாங்க. காரணம் ஏன், அது அடுத்த தரமா முக்கியம். காரணம் ஏன் அப்படின்னா we have a big ship, பெரிய பெரிய கப்பல்கள் அங்க ஈரான் நோக்கி போயிட்டு இருக்கு. அதனால ஈரானுக்கு தெரியும் அது ஒர்க் அவுட் ஆகும், நாங்க ப்ரெஷர் கொடுத்தா யாரு எங்க வந்து சைன் பண்ணுவாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஸோ இவர் சொன்ன அந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, எங்க கப்பல்கள் பார்த்து மிரண்டு போய் அவங்க வந்தே தீரணும், லெட்ஸ் மேக் ஏ டீலுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா யாரு பாஸ் வருவாங்க? எப்படிப்பா இவரெல்லாம் அவங்க வீட்டில் சமாளிக்கிறாங்க? அந்த மெலினா ட்ரம்ப் அவங்க எப்படி இவரெல்லாம் சமாளிச்சுட்டு இருக்கிறாரு? இந்த மாதிரிலாம் நம்ம இருந்தோன்னா அடுத்த நாள் சோறு கிடைக்காதுங்க நம்மளுக்கெல்லாம். இப்படியெல்லாம் ஒரு மனுஷன் பேசினாருன்னா சீரியஸா ஒரு நாட்டுக்கிட்டே நீங்கள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த தெனாவெட்டு இந்த கெத்தெல்லாம் வச்சுக்கிட்டு பேச்சுவார்த்தைக்கு கொடுத்தா எப்படிங்க வருவாங்க? இன்னைக்கு வந்து பெசஸ்கியன் அவர்கள் வந்து தெளிவாக சொல்றாரு, அச்சுறுத்தல் மற்றும் நியாயமற்ற எதிர்பார்ப்புகள், ஒரு நாட்டோட கண்ணியம், விவேகம், செயல்திறன் கொள்கைகள், இது எல்லாமே செயல்திறன் கொள்கையாக வழிநடத்தப்பட்டு நியாயமான மற்றும் சமமான பேச்சுவார்த்தைகள் தொடருமாறு எனது வெளியுறவுத்துறைக்கு வந்து நான் அறிவுறுத்தியிருக்கேன். ஏன்னா சும்மா ஒரு கண்ணிய குறைவோட ஏதோ நாங்கள் சுற்றி வளைச்சிட்டு உங்களுக்கு ரவுண்ட் அப் பண்ணிட்டோம், நாங்கள் ஏதோ சரண்டர் ஆன மாதிரி வா அந்த பேச்சாத்துக்கு உக்காரு அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பறவைக்கு கூட அதுக்குன்னு ஒரு தன்மானம் இருக்குது. அந்த தன்மானத்தை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனால் ஐதுல்லா அலி காமேனி அவர்கள் என்ன சொன்னார்னா, ஜியோனிஸ்ட் அண்ட் யூஎஸ் இரண்டு பேருமே சேர்ந்து சிஐஏ அண்ட் மொசாட் வந்து பெரிய அளவுக்கு நம்ம ரிசோர்ஸை கொள்ளையடிக்கணும்னு நினைச்சாங்க. ஆனால் மிகப்பெரிய ஒரு ஃபெயில்டாக நாங்கள் பார்க்குறோங்க அப்படின்றத சொல்லிட்டு இன்னைக்கு ஈரானுடைய பாராளுமன்றத்தில் இது வந்து அமெரிக்காவுடைய பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டாங்களா இல்லையான்றதையும் தாண்டி ஈரானுடைய பாராளுமன்றத்தில் அமெரிக்காவுடைய கொடிகள் எரிக்கப்பட்டு டெத் டு அமெரிக்கா, டெத் டு அமெரிக்கா அப்படின்னு பயங்கரமாக கத்திட்டு இருந்தாங்க. ஒரு கூடுதல் தகவல், இன்னொரு இடத்துல சிஐஏவும் மொசாத்து வேலை செஞ்சுட்டு இருக்கா அப்படின்னா வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு. உள்ள அமெரிக்காவுடைய ஈரானுடைய தெஹரான்ல ஜெனத் மார்க்கெட்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு எலக்ட்ரிக்கல் மார்க்கெட்டு அங்கே வந்து பயங்கரமாக பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. ஈரானுடைய சோக கதை என்னன்னு பாருங்க, அதை அணைப்பதற்கு தண்ணி இல்லை, தண்ணீர் பஞ்சம், தண்ணி இல்லைங்க அங்கே அணைக்கிறதுக்கு. அதுவும் அணைஞ்ச மாதிரி தான் கடைசியில் ஒரு அட்லீஸ்ட் இங்கே தண்ணி வந்ததுன்னா அந்த ஃபயர் சர்வீஸ்லாம் இப்போ அனுப்பாங்கல்ல, கொஞ்சம் ரொம்ப டிலேவாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றது கூடுதல் தகவல். இருந்தாலும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்லாம் வந்து என்ன ஒரு டீல் வந்து அமெரிக்கா கேட்குறாங்கன்னா, ரிஜிம் சேஞ்ச், ஈரானில் வந்து ஆட்சி மாற்றத்திற்கான அக்ரிமெண்ட்டை அமெரிக்கா கேட்கறது அப்படின்னு சொல்றாரு. இன்னும் ஒரு சில பத்திரிகைகள் என்ன சொல்றாங்கன்னா, இல்லை அவங்க நியூக்ளியரே வந்து ஷிப் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு சில டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். நான் பத்திரிகைகள் என்ன வேணாலும் எழுதிக்கலாம், அவங்களுடைய சொந்த கதைகளை வந்து எழுதிக்கலாம். எனக்கு இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஈரான் மீது ஒரு சில நம்பிக்கைகள் இருக்கிறது. அவ்வளோ சீக்கிரம் அவங்க அமெரிக்கா சொல்கிற மாதிரி என்ரிச் பண்ண யுரேனியத்தெல்லாம் கொண்டு போவாங்களா அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் பெருசாக குறையும். பட் ஐஆர்ஜிசிக்கு என்ன பெரிய அப்படின்னா இவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. பேசாமல் நம்ம கடையை மூடிடலாமா இல்லை நம்ம பேச்சுவார்த்தைக்கு போயிடலாமான்ற ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ணிட்டாரு ஜெலன்ஸ்கி. அவங்க பாராளுமன்றத்தில் ஒருமித்தமாக என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, ஐஆர்ஜிசி தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கமாக நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோன்ட்டார். வேற என்னப்பா? இப்போ நிலைமைக்கு உலகத்தோட நாட்டாமை யாரு? ட்ரம்ப். அடுத்து பக்கத்து நாட்டாமை யாரு? அவரோட தம்பி யாரு? இவர் தான். வேற யாரு? ரஸ்கா குஸ்கா தான். இப்போ அவங்களே இப்போ ஐஆர்ஜிசி வந்து தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கம்னா அதுக்கப்புறம் என்னங்க இருக்கு அப்படின்ற இன்னொரு தகவல். ஆஸ்திரேலியா என்ன பண்ணிட்டாங்க, புதிய பொருளாதார தடைகளை ஒரு 20 இண்டிவிஜுவல்ஸ் மீது ஐஆர்ஜிசியோட காப்ஸில்
அதில் ஒரு 20 இண்டிவிஜுவல்ஸ் இருக்கிறாங்க, அவங்க மீது பொருளாதார தடைகளை வந்து போட்டிருக்காங்க. சரி, உங்களுக்கு நான் 3 எக்ஸாம்பிளை சொல்கிறேன், நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையை புரிஞ்சுப்பீங்க. அங்கே இருக்கக்கூடிய யுரேனியத்தை மாற்றுவதற்காக ஈரான் ஒத்துக்குமா, இல்லை பெரிய அளவுக்கு அக்ரிமெண்ட் கீழே இறங்கி வருவாங்களா அப்படின்னாங்கன்னா, இந்த வரைபடம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த வரைபடத்தில் 1, 2, 3 காட்டியிருக்கேனா, அதே மாதிரி நம்பரும் பாருங்க 1, 2, 3 இருக்கா. ஃபர்ஸ்ட் 1 அப்படின்றத மட்டும் பாருங்க. 1ல் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அதாவது அங்கே இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ்னுடைய ஆக்டிவிட்டீஸ் பக்கத்தில் புதிய ஏர் டிஃபென்ஸுடைய பொசிஷனை உருவாக்கியிருக்காங்க. நியூ ஏர் டிஃபென்ஸ் வந்து அந்த இடத்துல பில்ட் பண்ணியிருக்காங்க. ஏர் டிஃபென்ஸை வந்து அங்கே நிரந்தரமாக செட் பண்ணி வைத்திருக்காங்க. இதற்கு முன்பு அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் கோட்டை விட்டதுனால இந்த தடவை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தயார் நிலையில் இருக்காங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட், அதாவது தொடர்ந்து கட்டுமான பணிகள் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த இடத்துல ஸ்ட்ராங் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவங்க எங்கேயும் பின்வாங்கலை, இதை அவங்க ஷிப் பண்ண விரும்பலை, தயாராக இருக்காங்க. 2 பார்த்தீங்கன்னா நட்டான்ஸ், முன்ன வந்து தெஹரான் பக்கத்தில் இருக்கிறது, அடுத்து வந்து நட்டான்ஸ். நட்டான்ஸ் பகுதியில் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் எல்லாமே வந்து மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப தீவிரமாக இருக்காங்கன்றது புரியுதா. அடுத்து 3 பாருங்க, இஸ்ஃபஹான் ரொம்ப முக்கியம். இதற்கு முன்பு அதாவது ஏர்லாக் அண்ட் டனல் என்ட்ரன்ஸ் வந்து இப்போ அவங்க எப்படி மாற்றிருக்காங்க, புல்டோசர்லாம் அந்த இடத்துல இயங்கிட்டு இருக்கு, அங்கே சோலார் பைல்ஸ் இருக்கு, ட்ரக்ஸ் இருக்கு, தொடர்ந்து வேலைகள் அந்த இடத்துல பெரிய அளவுக்கு நடந்துட்டு இருக்குன்றது ஒரு கூடுதல் தகவல். பிஃபோர் ஆஃப்டரில் பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ்னுடைய ஏர்லாக் எப்படி அவங்க கவர் பண்ணுறது, மீதி எல்லாமே என்னென்ன பண்ணலான்ற மாதிரி முழு நேர வீச்சாக நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் வந்து அந்த இடத்துல வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸோ இது 3மே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தடவை இவங்க எப்படி அவங்க ஷிப் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ அங்கே ஈரானுடைய நியூஸ் ஏஜென்சி, அதாவது அவங்க ஐஆர்ஜிசிக்கு தனி ஒரு நியூஸ் ஏஜென்சி இருக்குது, அவங்க என்ன வெளியிட்டிருக்காங்கன்னா, யுஏஇயில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் போர் விமானங்கள்லாம் எங்கே இருக்குது அப்படின்றத இமேஜோடு வெளியிட்டு நீங்கள் மட்டும் தயாராக இல்லை நாங்களும் தயாராக இருக்கோன்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த டியாகோ கார்சியா பகுதி இருக்கு இல்லையா, அங்கே அமெரிக்காவுடைய போர் விமானங்கள் KC-135 டேங்கர், P-8A பொசைடன், SU-130J, அதாவது ஆபத்து காலங்களில் ரெஸ்கியூ பண்ணுவதற்கான ஹெலிகாப்டர்ல இருந்து பெரிய ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேஷனுக்கு தேவையான அனைத்துமே வந்து முன்னேற்பாடுகளோடு இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல். இப்போ ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதியில் இன்னைக்கு வந்து ஒரு கப்பல் ஒன்று போகுது, யூகேனுடைய கப்பல் ஒன்று போகுது. திடீர்னு ஒரு 5 போட்டுக்கு மேலே என்ன வராங்க, கன்னை காட்டி வா கிளம்பி வா இந்த பக்கம் வா, ஆயுதங்கள் போகிறத வந்து வழிமறிச்சு தூக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் ஒரு சில பிரச்சனைக்கு அப்புறம் வந்து மறுபடியும் நாங்கள் தப்பிச்சு வந்திருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதியில் விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடக்குதுன்னா இது வந்து ஐஆர்ஜிசி தான் இருக்கும், இப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாங்க. ஐஆர்ஜிசி மறுப்பாங்க எப்படி இருந்தாலும். ஆனால் இவங்க தடைன்னு விதிச்சிட்டாங்க, தாக்கல் நடத்திட்டாங்கன்னா, ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதி நிறுத்தினாங்கன்னா குரூடாயிலோட விலை வந்து $70 அதிகபட்சம் 1 மாதத்துக்கு மேலே நீடிச்சுன்னா அது 150 தாண்டும். அப்போ தங்கமாவது சில்வராவது எல்லாம் ஓடி போய் குரூடாயில் வாங்குறான்ற அளவுக்கு வந்துடும் நிலைமை. அவங்கவுங்க வீட்டில் 2 டின்னு வாங்கி வச்சுக்கலாமா அந்த சூழ்நிலைக்கு வந்துடும். அதனால இதை எப்படி அவங்க கொண்டு வராங்கன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்த வீடியோட நிறைவு பகுதியை நோக்கி போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு நேட்டோனுடைய தலைவர் ரூட்டி அவர்கள் உக்ரைனுடைய பாராளுமன்றத்தில் போயிட்டு பேசுறாரு. அப்படி பேசும்போது உக்ரைனுடைய சொவினாரிட்டியை விட்டு கொடுக்காம, தனது நிலங்களை இழக்காமல், கூடிய விரைவில் அமைதி பேச்சுவார்த்தையில் வெற்றி பெற போகிறோம், அமைதி பேச்சுவார்த்தையில் நெருங்கி விட்டோம், ட்ரம்ப் அவர்கள் நெருங்கி விட்டார் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா சொன்னார். அவரு பேசுனதுக்கு முன்னாடி நைட்டு தான் பொலன்னு பொழந்துட்டாங்க ரஷ்யா தரப்புல இருந்து. மேபி நம்ம இந்தியா அமெரிக்காவுடைய ஒப்பந்தத்துல ஏதோ இந்தியா அங்க கிட்ட போய் ஒப்பந்தம் போட்டதுனால இதுக்கப்புறம் ரஷ்யா ஒண்ணுமே இல்லை, தாக்கல் நடத்த மாட்டாங்கன்னு சொன்னதின் விளைவு கண்டிப்பா அதுக்காக தான் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க பாருங்க, இந்த வரைபடத்துல பாருங்க, February 3 நைட்டு அவங்களுடைய எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை மட்டுமே அடிச்சிருக்காங்க. அதாவது ட்ரம்ப் அவர்கள் கேட்டுக்கொண்டதனால் விட்டுட்டோம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கிடையாது. கியூ ரீஜியன்ல பாருங்க, அங்க 750 கிலோவாட்னுடைய சப்ஸ்டேஷன் வந்து அடிச்சிட்டாங்க ஃபுல்லா. கியூ முழுவதும் -20°C தடுமாறிட்டு இருக்கோன்றாங்க. அங்க மட்டும் இல்லை, நீங்க கார்கியூ பகுதியை பாருங்க, அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் பார்த்தீங்கன்னா சமி ரீஜியன்ல இருந்து எல்லா ரீஜியனும் அவங்களுடைய தெர்மல் பவர் பிளான்ட்ல இருந்து
ஒரு பவர் பிளான்ட் கூட இல்லாமல் எவ்வளவு அடிக்க முடியுமோ அவ்வளவும் அடி என்று அடித்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் இவங்க பவர் ஸ்டேஷன் அடிக்க கூடாதுன்னு ட்ரம்ப் அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் ரஷ்யா 2 நாட்களாக அடிக்காம இருந்தாங்க. ஆனா அதை உக்ரைன் எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய டனல் ஃபுல்லா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பவர் ஸ்டேஷன் ஃபுல்லாவே இந்த பெல்க்ரோத் ரீஜியன்ல இங்கெல்லாம் பெருசா அடிக்க ஆரம்பிச்சோன்னே தான் கோவம் வந்துருச்சு. ஓஹோ, அப்போ நாங்கள் அடிக்க மாட்டோன்னு தெரிஞ்சா நீ இப்படி பண்றியா அப்படின்னு சொல்லிட்டுதான் வெகுண்டு எழுந்துட்டாங்க. இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட நெகோசியேஷன் டீமே கூப்பிட்டுருக்குறாங்க, வாங்கப்பா இதுக்கப்புறம் நம்மளை அட்ஜஸ்ட்லாம் பண்ண முடியாது, நம்ம பிரிச்சு மேயணும், நம்ம வீரர்களை தயாரா இருங்கன்றாங்க. உங்களுக்காக வீடியோ பதிவு பாருங்க, இவங்க வீரர்கள் எப்படி தயாராகணும்னு பாருங்க. ஒரு வீரரை எக்ஸ்ட்ரா அவங்க கூட்டு போயிட்டு களத்தில் நிக்கிறதுக்கு படுற பாடு பாருங்க. ஓடி ஓடி பிடிக்கிறாங்க, நாய் பிடிக்கிற வண்டியோட மோசமாக நடந்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு வீரர்கள் பெரிய அளவுக்கு மோசமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். நம்ம வீடியோட கிளைமேக்ஸில் 2 பதிவில் ரொம்ப ஷார்ட்டாக முடிக்கும்னு நினைக்கிறேன். நான் பலுச்சிஸ்தான் விவகாரம் பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு தலைவலியாக மாறி இருக்கிறது. நாளை காலையில் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக பேச நினைக்கிறேன். இப்போதைக்கு பலுச்சிஸ்தானில் மிகப்பெரிய ஒரு டீல் என்ன அப்படின்னா, அங்கே தான் இயற்கை வளங்கள் அதிகமாக புதைந்திருக்கிறது. காப்பர், ஸ்கேடியம், லீட் அண்ட் ஜிங்க், குரோமைட், மீதி மார்பிள் அண்ட் கிரானைட் எல்லாமே இருக்குது. மீதி நம்ம கிட்டேருந்து திருடி வச்சுருக்காங்கல்ல பாகிஸ்தான் ஆக்குப்படி காஷ்மீரில், அங்கே கொஞ்சம் இருக்குது. மீதி எங்கேயுமே அவங்களோட சோர்ஸே கிடையாது. பலுச்சிஸ்தான் தான் அவங்களோட சோர்ஸு. இப்போ வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் இனி அங்கே நம்பி முதலீடு பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. கடந்த 2 நாள் அடித்த அடியில் பிரித்து மேய்ஞ்சி வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு அடித்த அடியில் ஸோ அதனால் தலையை சொரிஞ்சிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானுக்கான மூல ஆதாரமே யார் கையில் இருக்குது? பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியோட கட்டுப்பாட்டில் இருக்கிறது. நாளைக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுகிறேன். 1. 2வது தகவல், இன்னைக்கு வைஷ்ணவ் அவர்கள் இந்தியாவுடைய சிக்கன் நெக் இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்கல்ல, அண்டர் கிரவுண்டில் 4 ட்ரக் அடிப்படையில், அதாவது நார்த் ஈஸ்ட் இந்தியா ப்ளஸ் மெயின்லேண்ட் எக்ஸிஸ்ட் லைனை இணைப்பதற்காக 40 கிலோமீட்டர் அண்டர் டனல் உருவாக்க போகிறோன்ற அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம இந்த சிக்கன் நெக் காரிடார் ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்போஸ் பங்களாதேஷும் அந்த பக்கம் நேபாளம் இணைச்சிட்டாங்க, பாதை ரொம்ப கம்மி இல்லையா, அப்புறம் அந்த பக்கம் நம்ம மேகாலயா, ஆசாம் இது எல்லாமே நம்ம கட் ஆகும். அதனால் நாங்கள் அண்டர் கிரவுண்டை உருவாக்குறோன்ற ஒரு அதிரடி அறிவிப்பு இன்னைக்கு கொடுத்துருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவல். இன்னொன்று, ஐரோப்பாவுக்குள்ளார ஐரோப்பா இன்னைக்கு குறிப்பாக ஃப்ரான்ஸில் எக்ஸ்தலத்தினுடைய ஆஃபீஸும் மீட்டாவுடைய ஆஃபீஸும் மிகப்பெரிய அளவுக்கு ரெய்டு விட்டுருக்காங்க. பெரிய அளவுக்கு ரெய்டு விட்டுருக்காங்க. ஏன்னா செக்யூரிட்டி காரணங்களுக்காகன்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா இப்போ ஒரு தலைவர்களை மாஃபிங் பண்ணி ஒரு மாதிரி அது நான் புகைப்படமாக வெளியிடல. இப்போ கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள் இருக்கிறாருன்னா அவரை பிக்னி உடையில் வெளியிடுறது, அப்புறம் பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் அவங்க பாட்டியும் பேரனும் அப்படி இருக்கிற மாதிரி வெளியிடுறது. இந்த மாதிரியான விஷயங்கள்ல என்ன கேட்குறாங்கன்னா, உங்க ஏஐ எவ்வளோ டெவலப் ஆயிருக்கு, அது ஆர்டிஃபிஷியலாக தடுங்க, அது ஏன் ரொம்ப நாள் விட்டு வைக்கிறீங்கன்றாங்க. இன்னைக்கு கூட நிறைய பதிவுகள்லாம் பார்த்தேன். நான் ஒரு நாட்டோட அதிபரை மோசமாக விமர்சிக்கிறது, இந்த எஃப்சின் ஃபைல் வேற வந்தது அவங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டாக உள்ள போது அவங்க சொந்த கதையை சொந்த வீடியோ வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. கூடுதல் தகவல், இதெல்லாம் தடுக்கணும், ஏன் தடுக்காமல் இருக்கீங்கன்றது கேட்டதுக்கு எக்ஸலம் மறுக்கிறது. அதனால பெரிய அளவுக்கு ரைட் விட்டுருக்காங்க. ரொம்ப கிரிட்டிக்கல் தான் ஐரோப்பாவுக்குள்ளார எக்ஸலம் தொடர்வது என்பது பார்க்கலாம். இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரவிக்குமார் சோமச்சல், நன்றி, வணக்கம்.